வெல்கம் டு சரசு சமையல். இந்த வாரம் என்னோட சப்ஸ்கிரைபர் இந்துமதி அவங்க குட்டீஸோட அவங்க வீட்டுக்காரரோடையும் என்ன பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அவங்க குட்டீஸ் வந்து சேனல் வச்சுருக்கிறதாகவும் சொன்னாங்க. என்ன பார்க்கணுன்னு ஒரே பிடிவாதமாக அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சேனலுங்கிறதையும் மறந்துட்டேன். அதில் வந்து வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகலை. சாரி, அதை ஃபுல் வீடியோ கொடுக்க முடியல. சாரி இந்துமதி, மறுபடியும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறங்க நான் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியே இந்த பயனுள்ள தகவல்கள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கணும். இருந்தாலும் எப்போனாலும் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோவை நான் இப்போ கொடுக்குறேங்க. பாருங்கள். என்னங்க, நான் கார்த்திகை தீபம் அப்படின்னாலே வந்து காலையிலேருந்தே வேலையை ஆரம்பிச்சிடுவேங்க. காலையிலேருந்து இல்லை, நாள்லேருந்தேன்னு கூட சொல்லலாம். முந்தின நாளே விளக்கெல்லாம் எல்லாமே தண்ணியில் போட்டு வெயிலில் எடுத்து வச்சுருவோம். இந்த தடவை வெயில் கம்மியாக இருக்கிறனால அதுக்கு முன்னாடியே விளக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து எல்லாத்துக்குமே நான் காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வேலையை நான் என்ன பண்ணுவேன்னா எண்ணெய் ஊற்றி வச்சிருவேங்க. எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி திரி எடுத்து ஒன்றொன்றுலையும் நான் போட்டு எடுத்து வச்சிருவேங்க. அப்போ தான் வந்து திரி நல்லா ஊறி அந்த எண்ணெயில் ஊறி இருக்கும்போது நமக்கு வந்து விளக்கு நின்று எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து திரியும் போட்டு எடுத்து வச்சிருவேன். இது எல்லாமே நான் இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அதே மாதிரி சாமி இடத்துல வைக்கிற விளக்குலாம் ஒன்று சாமி இடத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இனி எல்லாத்துக்கும் திரி போடுறது தாங்க பாக்கி. இப்போ நான் எல்லா விளக்குக்குமே திரி போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. திரி வந்து எண்ணெயில் நல்லா நனையணும். அந்த நுனியையும் வந்து எண்ணெய் வச்சு லேசாக திரிச்சு விட்டுருங்க. அப்போ தான் வந்து விளக்கு பருத்தின உடனே நல்லா எரியுங்க. இந்த மாதிரி ஊறும்போது நின்று எரியுங்க. காற்றடிச்சா கூட அணையாது, கொஞ்சம் நல்லா நின்று எரியும். என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேங்க. அதே மாதிரி பூவும் நான் வந்து முன்னாடியே ஆல்ரெடி வாங்கி வச்சுருவேங்க. கட்டி எடுத்து வச்சுருவேன். கட்டின பூவும் கொஞ்சம் வாங்கிக்குவேன். எல்லாத்தையும் ரெடியாக நம்ம மத்தியானமே எடுத்து வச்சுட்டா சாயங்காலம் ஒரு 4:30க்கு மேலே பூ போட்டு எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம்னா அப்புறம் அப்படியே நம்ம 6 மணிக்கு விளக்கேற்றுறதுக்கு சரியாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் நான் எல்லாமே பண்ணுவேங்க. அதுவும் இந்த பூ கட்டுற வேலை இதையெல்லாம் வந்து நான் நாளே வந்து உதிரி பூ வாங்கினா கட்டி எடுத்து வச்சுருவேங்க. இன்றைக்கி கொஞ்சம் இன்னும் உதிரி பூவும் இருக்குதுங்க, கட்டணும். இது எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குதுங்க விளக்கேற்றுறதுக்கு. அப்புறம் நம்ம கார்த்திகை தீபம்னாலே நம்ம வந்து எல்லாருமே மண் விளக்குகள் தாங்க அதிகமாக வாங்குவோம். அந்த மாதிரி நானுமே வந்து மண் விளக்குகள் தான் கொஞ்சம் வித்தியாசமாக வாங்கி வைப்பேங்க வருஷத்துக்கு வருஷம். இந்த வருஷம் நந்தா விளக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கு நான் புதுசாக வாங்கினேங்க. அப்புறம் பழைய விளக்குகளும் நான் வச்சுருப்பேங்க. அந்த பழைய விளக்குகளையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேங்க. அதே மாதிரி இந்த தடவை தீபம் வச்சுட்டு அதையுமே நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துக்கும் நம்ம எங்கெங்கே வைக்கணுமோ நம்ம கொண்டு போய் வச்சு நம்ம வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குங்க. அப்புறம் நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. 7 விளக்கில் ஆரம்பித்து 21 விளக்கு வரைக்கும் நம்ம எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாங்க. அதுக்கு மேலே 21க்கு மேலேயும் ஏற்றலாம். அது நம்ம இஷ்டத்தை பொறுத்து தான். ஆனால் ஒத்தப்படையில் வந்தால் ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் நீங்கள் தனித்தனியாக ரூம்லலாம் ஒத்த விளக்கு வைக்கிற இடத்துல வந்து நீங்கள் கீழே வந்து ஒரு பிளேட்டை வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் வந்து கீழே வழியாமல் இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணலாங்க. என்னங்க, இப்போ நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.